சீமான் மாநாடு அப்படின்னா சில பேருக்கு அது ஒரு அரசியல் கூட்டம் மாதிரி தோணும். ஆனால் நமக்கு அதுக்கும் மேலானது. அது ஒரு விழிப்புக் குரல். அது நம்ம தமிழனின் மனசை எழுப்புகின்ற ஒரு மேடை. சீமான் அவர்கள் பேசுகிறப்ப அவர் சொல்லுற வார்த்தை எல்லாம் நம்ம மனசுக்குள்ள நெருப்பா எரியும். அவர் சொல்லுறது கோபத்தோடு இல்லை, அது ஒரு அன்பு கலந்த ஒரு பொறுப்போட இருக்கும். நாட்டுக்காக, மண்ணுக்காக, மரத்துக்காக அவர் பேசுகிற குரல் நம்ம ஒவ்வொருத்தரையும் சிந்திக்க வைக்கும். அந்த மாநாடு நமக்கு ஒரு பள்ளி மாதிரி. அங்கே நம்ம கற்றுக்க வேண்டியது பொறுப்பு, தன்னம்பிக்கை, துணிவு. அதே மாதிரி தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம்ம நாட்டிற்கு சொல்லி காட்டினார். சிறிய கனவு காணுங்க, அதை பெரிய சாதனையாக மாற்றணும்னு சொல்லிட்டு சீமான் மாநாடும் அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு கனவை விதைக்குது. தமிழனாக பெருமையாக வாழணும்னு விவேக் போன்ற நகைச்சுவையாளர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள். நகைச்சுவையாய் சிரிக்கிறோம், ஆனால் அதிலையும் ஒரு சமூக விழிப்புணர்ச்சி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சினிமாவில் சொன்னதையே தான் சீமான் அவர்கள் அரசியலில் சொல்லுறார். சிரித்தாலும் சிந்திக்கணும், வாழ்ந்தாலும் பயன்படணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தலைவர்களும் சிந்தனையாளர்களும் நம்ம வாழ்க்கையில் நம்ம மனசை விழிப்புணர்ச்சி படுத்தி அவர்களால் தான் நம்ம இளைய தலைமுறைகள் நம்ம நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு சீமான் மாநாடு ஒரு கூட்டம் இல்லை, அது ஒரு உணர்ச்சி. அது தமிழனுக்கான விழிப்பு மணி. அதை கேட்ட ஒவ்வொருவராலையும் அமைதியாக இருக்க முடியாது. நன்றி.